தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இலக்கணமாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காப்பி அடிக்க வேண்டியது. ஹூம் டு காப்பி. வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 5ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். As by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. கீழ்ப்படிதலை கேட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்த்தும் படித்துக் கொள்ள வேண்டும். Obedience must be caught as well as taught. கீழ்ப்படியாமையின் ஆவி நிறைந்த இவ்வுலகில் கீழ்ப்படியாமையின் வழிகளை களைந்துவிட ஒரே வழி அன்று கீழ்ப்படிந்து நடந்தோர் மற்றும் இன்று அவ்விதம் நடப்போரிடமிருந்து கற்றுக்கொள்வதே ஆகும். இல்லையேல் நம்மை அறியாமலேயே கீழ்ப்படியாமையின் ஆவி நம்மையும் பற்றி கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு நாம் மாதிரியாக கொள்ளக்கூடிய மேகம் போன்ற திரளான முன்னோடிகளில் முதன்மையான மாதிரி இயேசுவானவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று எபிரேயர் 12:1 நமக்கு சொல்லுகிறது. அவரை உன்னிப்பாய் கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை திரும்ப திரும்ப நம்மை அழைக்கிறது. எடுத்துக்காட்டாக எபிரேயர் 3:1-2 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் கீழ்ப்படிதல் அவ்வப்போது இருந்ததல்ல, எப்பொழுதுமே காணப்பட்டது. துவக்கம் முதல் முடிவு வரை கீழ்ப்படிதலே அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்தது என்று சொல்லலாம். அவர் தமது தந்தைக்கு யோர்தான் நதிக்கரையிலும், கெத்சேமனே தோட்டத்திலும், கொல்கதா மலையிலும், இப்படி எல்லா இடங்களிலும் கீழ்ப்படிந்தார். கிறிஸ்துவின் இந்த மனப்பான்மையே நம்மிடம் இருக்கட்டும். அதை பவுல் பிலிப்பியர் 2 அத்தியாயத்தில் எழுதுகிறார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் பூ உலகில் எவ்விடத்தையும் கீழ்ப்படியாமையால் கரைப்படுத்தவில்லை. எபிரேயர் 11 அத்தியாயம் கடவுளின் சாதனை வீரர் பட்டியல் என்று அழைக்கப்படும். தங்கள் காலங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் தலை சிறந்து விளங்கியோரின் பெயர்களால் அது நிறைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, கேலி செய்வோர் நடுவில் நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், வசனம் 7. சுகபோகங்களை விட்டு ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், வசனம் 8. கவர்ச்சிகளுக்கு எதிராக யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், வசனம் 22. பயமுறுத்தல்களை சட்டை செய்யாது தானியேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். துன்புறுத்தல்கள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:19 வாசிக்கிறோம். அதாவது கீழ்ப்படிதல் சுலபம் அல்ல, ஆனால் அது கூடாததும் அல்ல. கீழ்ப்படிதலுக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் விவிலியத்தில் மட்டுமல்ல, சபை சரித்திரத்திலும் எங்கும் ஓடுகின்றன. ஏமி கார்மைக்கல் அம்மையார் 1867 முதல் 1951 வரை வாழ்ந்தவர்கள் கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனின் கீழ்ப்படிதல் 1813 முதல் 1873 வரை வாழ்ந்தவர். அவரது கீழ்ப்படிதல் அவரை ஆப்பிரிக்காவிற்கு எடுத்துச் சென்றது. அதோனிராம் ஜட்சன் 1788 முதல் 1850 வரை வாழ்ந்தவர். அவரது கீழ்ப்படிதல் அவரை பர்மாவுக்கு கொண்டு போனது. கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஹட்சன் டெய்லர் 1832 முதல் 1905 வரை வாழ்ந்தவர் சீனாவிற்கு கப்பற் பயணமானார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதே தனது ஒரே நோக்கமாயிருந்ததால் சாது சுந்தர் சிங் 1889 பிறந்தவர், 1929 பிறகு காணாமல் போனவர். சுவிசேஷத்தை அவர் இந்தியாவெங்கும் சுமந்து நடந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானியாதிருந்தால் மேரி ஸ்லெசர் அம்மையார் 1848 முதல் 1915 வரை வாழ்ந்தவர்கள் நரமாமிசம் உண்ணுவோர் நடுவில் ஊழியம் செய்ய சென்றிருக்க மாட்டார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததாலேயே கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தன்னையும் தனது 2 குமாரரையும் ஜனவரி 23 அன்று பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. நன்றியற்றவர்களால் உயிரோடு அவர் எரிக்கப்பட்ட இடத்திலேயே அவரது மனைவி திருமதி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையாரை பணிதொடர செய்வதும் கீழ்ப்படிதலே. இந்த வரிசையில் நாமும் சேருவோமா? பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். Obedience to God is costly. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். As by one man's disobedience many were made right sinners, so also by one man's obedience many will be made righteous. எங்க மகாபெரிய தேவனே, கீழ்ப்படிதலுக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்துவையும் கீழ்ப்படிதலுக்கு நெடுகவே எடுத்துக்காட்டுகளான ஒரு நோவாவையும் ஒரு ஆபிரகாமையும் ஒரு தானியேலையும் ஒரு மேரி ஸ்லெசரையும் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனையும் ஒரு அடோனிராம் ஜட்சனையும் ஒரு ஹட்சன் டெய்லரையும் ஒரு ஏமி கார்மைக்கலையும் ஒரு சாது சுந்தர் சிங்கையும் ஒரு கிளாடிஸ் ஸ்டெயின்ஸையும் கர்த்தாவே நீர் எங்கள் முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வரிசையில் தான் நாங்கள் சேர விரும்புகிறோம். ஆண்டவரே,
உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமையின் ஆவியினால், முரட்டாட்டத்தின் ஆவியினால், தேவனுக்கு மறுப்பு சொல்லுவோரின் ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தாவே கீழ்ப்படிய தீர்மானிக்கும் சிறு குழுக்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள, என்ன வந்தாலும் தலை போனாலும் எங்கள் தலைவருக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு, உண்மையான ஒரு சமர்ப்பணத்தோடு கர்த்தாவே நாங்கள் கடைசி வரை உம்முடைய வீட்டில், உம்முடைய காரியங்களில் எங்கும் இயேசு கிறிஸ்துவை போல, மோசேயை போல உண்மையும் உத்தமமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அநேக வாலிபரை, நங்கையரை இந்த சவாலுக்குள் நாங்கள் இழுத்து கொண்டு வர எங்களுக்கு உதவிதாரோம். கர்த்தாவே, இந்த செய்தியை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், நங்கையர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த கிரயம் செலுத்தினாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஒரேடியாக தீர்மானித்து விட கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.